பின்வரும் பல்கலைக்கழகங்களை அவை நிறுவப்பட்ட ஆண்டின் காலவரிசைப்படி ஒழுங்கமைக்கவும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான யூனிவர்சிட்டி எந்த வருஷம் ஃபார்ம் பண்ணாங்க, அதை கிரானலஜிக்கல் ஆர்டர் பண்ணி சொல்லி ஒரு கேள்வி. மனோன்மணியம் சுந்தரநாள் பல்கலைக்கழகம், பாரதிதாசன் பல்கலைக்கழகம், திருவள்ளுவர் பல்கலைக்கழகம், பெரியார் பல்கலைக்கழகம். அப்ப இந்த பல்கலைக்கழகம்லாம் எந்தெந்த வருஷம் வந்துச்சு, எங்க இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம், MKU அப்படின்னு சொல்லுவோம். அங்கதான் நான் படித்தேன். காமராஜர் பல்கலைக்கழகத்துடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடிய பழனி ஆண்டவர் காலேஜில் தான் படித்தேன் நான். அப்ப எனக்கு நல்லா தெரியும், காமராஜர் பல்கலைக்கழகம் வந்து மதுரை 1965 79 வந்து பெயர் மாற்றம் செய்யப்படுகிறது. யூனிவர்சிட்டி ஆரம்பிச்சு 65 79 தான் பெயர் மாற்றம் செய்யறாங்க. அண்ணா பல்கலைக்கழகம் வந்து எல்லாத்துக்கும் தெரியும், சென்னை 1978 எம்ஜிஆரோட பீரியடு, அண்ணாவோட பேர் வந்து வைக்கிறார். தென் பாரதிதாசன் யூனிவர்சிட்டி, பாரதியார், ரெண்டு பேருமே தமிழ்ல முக்கியமானவங்க. ஸோ பாரதிதாசன் திருச்சி 1982, அதே வருஷமே பாரதியார் கோயம்புத்தூர் 1982. ஸோ பாரதிதாசன் யூனிவர்சிட்டி, பாரதியார் யூனிவர்சிட்டி. தென் அன்னை தெரசா யூனிவர்சிட்டி கொடைக்கானல் 1984. இங்கதான் பெண்களுக்கான கல்லூரி வந்து அமைஞ்சிருக்கு. தென் மனோன்மணியம் பே சுந்தரனார். மனோன்மணியம் அப்படிங்கிறது தமிழில் பாவடிவில் வெளிவந்த நாடக நூல். அதுல இருந்துதான் தமிழ் தாய் வாழ்த்து, நீராறும் கடல் உடுத்த அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கிறோம். அப்ப அதுவே அவருக்கு பேர் அமைஞ்சிருச்சு பாருங்க, மனோன்மணியம் பே சுந்தரனார். திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி, அது 1990. தென் பெரியார் பல்கலைக்கழகம் சேலம். பெரியார்னா ஈரோடு நினைச்சிடக்கூடாது, சேலத்துல இருக்கு பெரியார் யூனிவர்சிட்டி 1997. திருவள்ளுவர் பேர்ல வந்து பார்த்தோம்னா வேலூர் 2002. அடுத்து கலைஞர் பேர்ல கலைஞர் பல்கலைக்கழகம் கும்பகோணம் 2025 இப்பதான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா நூலகங்கள் தலைவருடைய பெயர் வந்து பார்க்க போறோம். இதுல அறிஞர் அண்ணா நூற்றாண்டு நூலகம் அப்படிங்கிறது 2010 சென்னையில வந்து அமைஞ்சிருக்கு. 2010 வந்து திறக்கப்பட்டது. அண்ணாவோட பர்த்டே செப்டம்பர் 15. கலைஞர் கருணாநிதி அவருடைய பேர்ல நூலகம் பார்த்தோம்னா மதுரையில. ஸோ இப்போ கலைஞர் நூற்றாண்டு நூலகம் அப்படின்னு வந்து வச்சிருக்காங்க. 2023 வந்து பார்த்தோம்னா அதுவும் திறக்கப்பட்டது. ஏன்னா கலைஞர் பிறந்தது 1924. சரியா? இப்போ புதுசா 2 தலைவருடைய பெயர் வந்து அறிவிச்சிருக்காங்க நூலகம் கட்டப்படும் சொல்லிட்டு. காமராஜர் பேர்ல திருச்சி, காயிதே மில்லத் அவருடைய பேர்ல வந்து பார்த்தோம்னா திருநெல்வேலி. ஸோ இப்போ இந்த 4 நமக்கு முக்கியமான ஒண்ணு பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.